ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பொசிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு பொசிஷன் பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து ரிலேட்டிவ் பொசிஷனிங் அண்ட் இன்னொன்று வந்து அப்சல்யூட் பொசிஷனிங் அப்படின்றது. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு பி டேக் வச்சுருக்கோம் இல்லையா, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பி டேக்கை நம்ம வந்து மார்ஜின்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டு தள்ளி பொசிஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வச்சு பொசிஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்சல்யூட் பொசிஷனிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு HTML போயிட்டு இந்த பி டேக்கோட கிளாஸ் நேம் வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. நான் CSSல ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அந்த கிளாஸ் நேம் போட்டு பொசிஷன் ரிலேட்டிவ், அப்புறம் லெஃப்ட் வந்து நான் வந்து ஒரு 10 பிக்சல் மார்ஜின்லேருந்து வர மாதிரி வைக்கிறேன். ஸோ இதை இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து 10 பிக்சல் மூவ் ஆகிருக்கு லெஃப்ட்லேருந்து. அண்டு டாப்லேருந்து ஒரு நான் 5 பிக்சல் மூவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ வந்து டாப்லேருந்து 5 பிக்சல் மூவ் ஆகிடுச்சு. இது வந்து ரிலேட்டிவ் பொசிஷனிங் அப்படின்றது. அதாவது இதுக்கு பக்கத்தில் இருக்க எலமெண்ட்லேருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்லேருந்து பேஸ் பண்ணி இதோட பொசிஷன் வந்து மாடிஃபை ஆகும். இதுவே நீங்கள் வந்து அப்சல்யூட் பொசிஷனிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் மேலே வந்துருச்சு பாருங்கள் டாப்பில். ஸோ அப்சல்யூட் பொசிஷனிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனோட பொசிஷனுக்கு ஏற்ற மாரி உங்கள் கண்டென்ட் வந்து பொசிஷன் ஆகும். அண்ட் மூணாவதாக ஒன்று இருக்குது, அது வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் பொசிஷன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உங்களோட வியூ போர்ட்டுக்கு ஏற்ற மாரி டிஃபைன் ஆகும். அப்சல்யூட்டுன்றது உங்களோட ஸ்டைலிங்க்கு ஏற்ற மாரி உங்களோட ஸ்க்ரீனோட டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபிக்ஸடுன்றது உங்களோட கண்டெய்னர் ஸ்டைலிங்லாம் தாண்டி உங்கள் வியூ போர்ட்டில் என்ன ஸ்டைலிங் இருக்கோ அதுக்கேற்ற மாரி அப்ளை ஆகும் ஃபிக்ஸடுன்றது. ஸோ இந்த 3 பொசிஷனிங் வச்சு நீங்கள் வந்து உங்கள் எலமெண்ட்ஸை வந்து பொசிஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.